5. Рішення прийнято. Закон прийнятий в цілому. Вітаю, колеги. கிறிஸ்தவ தேவாலயத்தை தடை செய்ய வேண்டும் என்ற மசோதாவை உக்ரைன் பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டுள்ள செய்தி தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. உக்ரைன் நாட்டில் மாஸ்கோ லிங்க்ட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அதாவது ரஷ்யாவின் தொடர்பில் இயங்கி வரும் கிறிஸ்தவ தேவாலயம் செயல்பட்டு வருகிறது. அங்குள்ள கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் இந்த தேவாலயங்களில் தான் ஆராதித்து வந்தனர். இந்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் தொடங்கியதற்கு பிற்பாடு ரஷ்யாவின் தொடர்பில் இயங்கி வரும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அந்நாட்டில் கடும் எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்தது. கடந்த 2022 ஆண்டிலும் உக்ரைனில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகள் நடைபெற்றது. குறிப்பாக தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் வழிபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்குள்ள போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் சாலையோரங்களிலும் வீதிகளிலும் நின்று ஆராதனை நடத்தினர். மேலும் சாலையில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஒரு பெண்மணியை அங்குள்ள மக்கள் சுற்றி வளைத்து கிண்டலும் கேலியும் செய்யும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 20 ரஷ்யாவின் தொடர்பில் இயங்கி வரும் கிறிஸ்தவ தேவாலயங்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்ற மசோதா உக்ரைன் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக அங்குள்ள 265 எம்பிக்கள் வாக்களித்தனர். இதனால் இந்த மசோதா சட்டமாக இயற்றப்பட்டது. தேவாலயத்தை தடை செய்ய வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டதால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் பெரும் சோகத்தில் காணப்படுகின்றனர். இன்னும் 30 நாட்களுக்குள் இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் அரசாங்கத்தின் இந்த செயல்பாட்டிற்கு உலகெங்கிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உக்ரைனில் வாழும் கிறிஸ்தவர்களை நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.